கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அருமையான ஒரு நற்செய்தி நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. கானானிய பெண்ணுடைய அந்த நம்பிக்கை. இது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாடங்களை இது கற்றுத்தருவதாக இருக்கின்றது. மனைவி கிட்ட கணவர் சொல்கிறாரு, அம்மா ஒரு டீ கொடுமா அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப தலைவலிக்குது, டீ கொடுமா அப்படின்ட்டு. அந்த அம்மா அங்கேருந்து சத்தமே வரல. ஹலோ, உனக்கு காது கேட்குதா, டீ கொடுமா அப்படின்னு சொல்கிறார். டீயும் வரல, எந்த சத்தமும் வரல. புருஷனுக்கு எப்படி இருக்கும்? கடுப்பாயிரும்ல. என்னடா நான் சொல்கிறேன், என்ன நான் டீ கொடுக்கறதுக்கு இப்படி இது பண்ணுறேன். அப்புறம் தான் கணவன் யோசிச்சு பார்க்குறாரு. நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, சம்பளம் வாங்குகிற நாள். இவர் சம்பளத்தை கரெக்டாக கொடுக்கல வீட்டில். அதனால் அது வேணும் இது வேணும்னு அந்த அம்மா பெரிய லிஸ்ட்டு போடும்போதெல்லாம் இவர் அமைதியாக உட்காந்துருந்தார். அதில் இன்றைக்கி காலையில் காப்பி கேட்கும்போது அந்த அம்மா அமைதியாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இப்படி கானானிய பெண்ணுடைய வாழ்க்கையில் முதலாவது நடக்கிறது என்னன்னா, கடவுள்கிட்ட போய் அவள் கேட்குறா, ஆண்டவரே என்னுடைய மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள், அவளை காப்பாத்துங்க. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? ஒன்றுமே சொல்ல. வசனம் சொல்லுது, இயேசு ஒன்றுமே அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. அப்போது முதலாவது என்ன, நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் கடவுள் அமைதியாக இருப்பார். நம்பர் 1. எப்படி நம்முடைய ஃபெய்த்தை டெஸ்ட் பண்ணுவார். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்களேன். யோவான் 6:6. தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இந்த கேள்வியை கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? மேல் 5வது வசனம். இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். ஒரு 25,000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்போ இயேசுக்கு முதல்ல தெரியும், நான் இங்கே ஒரு பெரிய ஒரு மிரக்கல் பண்ண போகிறேன் அப்படின்னு. 5 அப்போ 2 மீனை எடுத்து இவங்களுக்கு எல்லாம் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு இயேசு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டார். ஆனாலும் ஒன்றுமே தெரியாத மாதிரி பிலிப்பு கிட்ட கேட்குறாரு. இவர்களுக்கு நாம் என்ன கேட்குறாரு? 6:5. இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். இல்லையா? அப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி அவர் இருப்பார். சில நேரத்தில் நாம் இங்கே கண்ணீர் விட்டு கதறிட்டு இருப்போம், அவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருப்பார். அப்போ தான் கடவுள் மேலே கோபம் வரும். வாழ்க்கை நடந்திருக்கா இல்லையா? எனக்கெல்லாம் நடந்திருக்கு நிறைய டைம். நான்லாம் உடனே கேட்ட உடனெல்லாம் கிடைக்காது நிறைய விஷயங்கள். அப்படியே அமைதி ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பார். அப்போ தான் என்னாகும், நமக்கு சரியான கோபம் வரும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்குது. சோதிக்கிற ஸ்டேஜ் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். கடவுள் ரொம்ப சோதிக்கிறது எதுக்கான நம்ம இன்னும் பக்குவப்படுத்துறதுக்காக, நம்மளுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துறதுக்காக தான் இது பண்ணுறாரு. அவரெல்லாம் செய்வார், ஆனால் சைலண்ட்டாக அங்கே ஒரு சில நேரங்களில் அவர் இருப்பார். அப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே கடவுளை விட்டு போயிடுவாங்க. அந்த விசுவாசத்தை பிடிச்சி நிற்காம, நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நான் 13 வாரம் அந்தோணியாருக்கு நவநாள் நான் திருப்பலிக்கு வருவேன், மெழுகுபத்தி பற்ற வச்சு நான் ஏற்றுவேன், பற்ற வச்சு நான் ஜெபிப்பேன், இந்த கருத்து நிறைவேறணும் அப்படின்ட்டு அவங்க பக்தியோடு போகிறாங்க. 13 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கடவுள் சைலண்ட்டாக இருக்கிறாரு. இந்த அம்மா கோவம் வருமா வராதா? வரும். அப்புறம் அந்த அம்மா கொஞ்ச நாள் கோவில் பக்கமே போகாது, விசுவாசம் போயிடும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நிறைய பேர் போயிடும். ஆனால் இந்த கானானிய பெண் பாருங்கள், இயேசு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இந்த பெண் திரும்பி இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை, நான் பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அழுதுட்டுருக்கிறேன், இவர் பாட்டுக்கு சும்மா நின்றுட்டுருக்கிறாருன்ட்டு இந்த பொண்ணு போயிருக்கலாம். ஆனால் இந்த பொண்ணு போகலை. மறுபடியும் சீடர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க, எப்படியாச்சும் போய் சொல்லுங்கள், என்னுடைய மகள் ரொம்ப கஷ்டப்படுறா, அவரை காப்பாற்றணும், எப்படியாச்சும் சொல்லுங்கன்னு பரிந்து பேசுகிறாங்க.
அப்போ ஃபஸ்ட்டு கடவுள் சைலண்ட்டாக இருப்பார். கடவுள் அமைதியாக சில நேரங்களில் இருப்பார். இதை எங்கே பார்க்கலான்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கடவுள் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். தொடக்க நூல் 12:1-2. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவார். ஆபிரகாம் பாட்டுக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறார். இப்போ போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணுறாரு பாருங்க. நல்ல செல்வ செழிப்போடு அந்த மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர்கிட்ட போய் கடவுள் சொல்கிறாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. எந்த நாடுன்னு கூட சொல்ல. திடீர்னு உங்களை கூப்பிட்டு கடவுள் சொல்லாரு, நீ அப்படி நான் சொல்லுவேன் அந்த இடத்துக்கு நீ போகணும், இன்னும் போகாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு. இத்தனைக்கு செல்வ செழிப்போடு வாழ்கிற ஒரு ஆள். அப்புறம் அவன்கிட்ட சொல்கிறாரு, நான் காண்பிக்கிற ஒரு தேசத்துக்கு நீ போ, அங்கே உன்னை பழுகி பெருக நான் செய்வேன், நீ மற்றவங்களுக்கெல்லாம் பிளெஸ்ஸிங் ஆக, நீ ஆசியாக மாறுவாய். அவர் ஒபே பண்ணார். சரியா? நாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் விட்டுருப்போம். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் காண்பிக்க எந்த தேசம் தெரியாது, அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். அவர் ஒரு பக்கம் சொல்லுவார், இந்த பக்கம் போ அந்த பக்கமும் சொல்லுவார். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு போயிட்டே இருந்தார். இவர் என்ன சொல்கிறாரு, உன்னை நான் பழுகி பெருக செய்வேன். அப்படியே உன்னுடைய சந்ததிகளை எப்படி நான் பழுகி பெருக செய்வேன்னா, கடல் மணலையெல்லாம் எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததிகள் பெருகும். வானத்தில் பாரு, நட்சத்திரமெல்லாம் இருக்கு இல்லையா, அதை எண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீ பழுகி பெருகுவாய். இப்போ ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் 75 வயசாச்சு. இப்போ சொல்கிறாரு, நீ பழுகி பெறுவ, உனக்கு குழந்தை பிறக்கணும். இவங்க காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 75 வயசில் சொன்னது 76 ஆச்சு, 80 ஆச்சு, 82 ஆச்சு, 85 ஆச்சு, ஒன்றுமே நடக்கல. யூ ஆர் சைலண்ட், யூ ஆர் சைலண்ட். 99 வரைக்கும் ஒன்றுமே நடக்கலைங்க. நீங்கள் நினச்சிப்ப, நம்ம ஒரு 3 மாதம் ஜெபிச்சு அது நடக்கலைன்னா விட்டுருவோம். 40 நாள் நான் நற்கரணை ஆராதனையில் ஜெபிச்சேன், முடிச்சோன்னு அது எனக்கு கிடைக்கலன்னா எவ்வளோ கோபம் வரும். ஐயோ, கஷ்டப்பட்டு காலை எழுந்துச்சு நான் வந்தேன், நீங்கள் பாட்டுக்கு ஒன்றுமே தராமல் இருக்கிறீங்க ஆண்டவரே, என்ன ஆண்டவரே. எத்தனை வருஷம் பாருங்கள். 75 சொன்னது 99 ஆச்சு, ஒன்றுமே நடக்கலை. பட் ஹீ வாஸ் ஃபெய்த்ஃபுல் டு காட். இல்லையா? அந்த நம்பிக்கை அவர் விடவே இல்லை. கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் ஆபிரகாம். எப்போ தான் குழந்தை பிறக்குது? 100 வயசில் தான் பிறக்குது. பிரைஸ் தி லார்ட். அது வரைக்கும் கடவுள் அமைதியாக இருக்கிறார். அடுத்து வாசிங்க, தொடக்க நூல் 21:1-5. தொடக்க நூல் 21:1-5. ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். எப்ப கண்ணோக்கினார்? 100 வயசுல. ஆபிரகாமுக்கு 100 வயசுல. ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு, பாருங்க, அவர் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்திருந்தார். அதான், விண்ணும் மண்ணும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. அதான் நம்ம இங்க கடவுள்கிட்ட இருந்து நம்ம பாடணும் இல்லையா, சொன்னதை செய்திடுவார், ஆசீர் அளித்திடுவார். சொன்னதை செய்வார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னா ஆசீர்வதிப்பேன். சில நேரங்களில் நான் சைலண்ட்டாக இருப்பேன். அதை பார்த்து நீ சோர்ந்து போக, நான் உன்னை புடமிடுறேன், நான் உன்னை இன்னும் பக்குவப்படுத்துகிறேன். உன்னை ஆசீர்வதிக்க முன்னாடி நான் உன்னை ஒரு மனுஷனாக மாற்றுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உனக்கு பிளெஸிங் எல்லாம் நான் கொடுக்குறேன். பாசிங்க, கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிரகாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். கடவுள் கட்டளையிட்டபடி ஆபிரகாம் தம் மகன் ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளன்று அவனுக்கு விருத்த சேதனம் செய்தார். அவருடைய மகன் ஈசாக்கு அவருக்கு பிறந்த பொழுது அவருடைய வயதோ 100. பிரைஸ் தி லார்ட். 25 வருஷம் காத்துட்டு இருந்தார். பாதி ஆயுசே முடிஞ்சிருச்சு. ஆபிரகாம் நிறைய வருஷம் வாழ்ந்திருப்பார்.
நாமக்கெல்லாம் எங்கே 60லே இப்போ எல்லாம் 40லே இப்போ எல்லாம் முடியல. எங்கே 60 எப்படி போவோமோ தெரியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாதி வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஆனால் 25 வருடம் ஆண்டவருக்காக 25 வருஷம் கடவுள் சைலண்ட்டாக இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார். அப்போது இங்கே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? கடவுள் அமைதியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்னதை செய்யாமல் போயிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அப்போ நாம் கொஞ்ச நாள் ஜெபிச்சோம், கடவுள் இப்படி அமைதியாக இருக்கிறாருன்னு அந்த விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. நம்பர் 1. ரெண்டாவது கானானிய பெண் போய் அந்த சீடர்கள்லாம் போய் சொல்கிறாங்க, பரிந்து பேசுறது இல்லையா? நம்ம அந்தோனியாட்ட ஜெபிக்கிறோம், செபஸ்தியாட்ட ஜெபிக்கிறோம், மகதலா மரியாட்ட ஜெபிக்கிறோம், மாதாட்ட ஜெபிக்கிறோம், இப்படி புனிதர்கிட்ட எல்லாம் ஜெபிக்கிறோம். அவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்த பொண்ணு பாருங்கள் உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்குதே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு இல்லாத அக்கறை சீடர்களுக்கு வந்துருச்சு. இவங்க போய் அந்த பொண்ணுக்காக பரிந்து பேச, ஆண்டவரே எப்படியாச்சும் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ இயேசு அங்கேயும் அமைதி. அங்கே ஒரு வார்த்தை சொல்வார். என்ன சொல்கிறாரு? இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாக இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன். இங்கே என்ன? ரிஜெக்ஷன். ஓப்பனாக ரிஜெக்ட் பண்ணுறார், புறக்கணிக்கிறார். ஏன்னா இவ கானானிய பெண், நான் இஸ்ரேல் மக்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இவங்க கானானிய பெண், இவள் புறவினத்தாள், இவளுக்கு நான் செய்ய முடியாது. எப்படி இருக்கும்? உங்களை இப்படி ரிஜெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த பக்கம் நீங்கள் போவீங்களா? இதெல்லாம் டெஸ்டிங். அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவருடைய திருவிளையாடலே வேற. அவர் நம்மளை சாகிற அளவுக்கு கொண்டு போயிடுவார், அப்புறம் காப்பாற்றுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த படத்துல எல்லாம் வரும்ல, கடைசி வரைக்கும் போராட்டமாக இருக்கும், ஆனால் கடைசியில் ஹீரோ காப்பாற்றிடுவார். அதே பாணி தான். ஒரு சிலருக்கு கேட்டதும் சிலது கிடைக்கும், ஒரு சிலருக்கெல்லாம் படம் மாதிரி தான், கடைசி வரைக்கும் போராடி ஆனால் கைவிட மாட்டார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. பிரைஸ் தி லார்ட். அப்போ ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி தெரியும், இல்லை நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், ஒன்றும் நடக்கல, சைலண்ட்டாக இருக்கிறாரு. சில நேரங்களில் ரிஜெக்ட் பண்ண. யோசேப்பு இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. யோசேப்பு அந்த அவருடைய தகப்பனாருக்கு நல்ல 12 பேர் இருந்தாங்க. அதில் இவர் மேலே அப்பாவுக்கு ரொம்ப பிரியம். ஆனால் என்னாச்சு, இவருக்கு தனி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, ரொம்ப இவரை பார்த்துக்குவார். அப்போ என்னாச்சு, கூட இருக்கிற அந்த 11 பேருக்கும் இவர் மேலே பொறாமை வந்துச்சு. அதனால் என்னாச்சு, இவனை கொண்டு போய் பாழும் கிணற்றிலே தள்ளுகிறார்கள். தொடக்க நூல் 37:19 வாசிங்க. தொடக்க நூல் 37:19. அவர் சகோதரர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிக்குள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம், அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம். இவர் சும்மா இருக்க வேண்டியதான். இவர் ஒரு கனவு காண்றார். என்ன? இவருக்கு பிரச்சனையே கனவு. நிறைய பேருக்கு பிரச்சனை வாய், இவருக்கு பிரச்சனை கனவு இல்லையா? இவர் என்ன பண்ணுறாரு, இவர் கனவு கண்டுக்கிட்டே இருப்பார். அதை போய் சகோதரர்கிட்ட சொல்கிறார். என்ன? அதாவது என்னுடைய அரிக்கட்டு மட்டும், அந்த கதிரெல்லாம் கொய்வாங்க, அந்த என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிற்கிறது, உங்களுடைய அரிக்கட்டுகள் எல்லாம் என்னை பணிந்து வணங்குகின்றன. கோபமா வராத மற்றவங்களுக்கு? ஏண்டா நீ சின்ன பையன், நாங்கள்லாம் உன்னை வணங்கணும், நீ எப்படி நிற்பியா அப்படின்ட்டு இவங்களுக்கு பயங்கர கோபம் இவங்க மேலே. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அடித்து பாழும் கிணற்றில் போடுறாங்க. டெஸ்டிங், ரிஜெக்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் யோசேப்பு ஆண்டவருக்கு பிரியமானவராக இருந்தார். யோசேப்பு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். கடைசியில் என்னாச்சு, ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அவரை ரிஜெக்ட் பண்ணி அந்த குழியில் கொண்டு போய் போடுறாங்க. புனித பாதிரே பியோ திருப்பலி, நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, திருப்பலி நிறைவேற்றுவார். எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் ஒரு திருப்பலி நிறைவேற்றுவார். 3 மணி நேரம் திருப்பலி நிறைவேற்ற நீங்கள் இருப்பீங்களா? அடுத்த வாரம் வேறு சர்ச்சுக்கு போயிடுவீங்க இல்லையா? 3 மணி நேரம் திருப்பலி நிறைவேற்றுவார். இது என் உடல் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுவார். அதுக்கப்புறம் அவரால் போக முடியாது, அழுவார், செபிப்பார், அப்படியே உருகி 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 திருப்பலி நிறைவேற்றுவார். அப்போ இதை பார்த்த இத்தனைக்கும் 5 காய வரங்கள் பெற்றிருக்கிறார் இயேசு. 5 கா. அப்போ அவருடைய மேலதிகாரிகள் இவருக்கு ஒரு கடிதம் வருது, நோட்டீஸ் வருது. என்ன?
இந்த மாதிரி நீ பப்ளிக்காக திருப்பலி நிறைவேற்றக்கூடாது, அதிலிருந்து உனக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பப்ளிக்காக போய் பாவ சங்கீர்த்தனம் கேட்கக்கூடாது, நீ பப்ளிக்காக போய் மினிஸ்ட்ரி பணிகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயத்தில் அவருக்கு தடை விதிக்கிறார். ஒரு குருவானவருக்கு இது 3 தான் முக்கியம் இல்லை. திருப்பலி நிறைவேற்றது, பாவ சங்கீர்த்தனம் கேட்குறது, பணிகள் அது எல்லாத்தையும் இருந்தும் அவருக்கு விலக்கு அளிக்கிறார்கள், தடை விதிக்கிறார்கள். உடனே அவர் அந்த லெட்டரை பார்த்து நம்மளா இருந்தால் இப்போ உடஞ்சி போய் ஐயோ அம்மா அப்படின்னு அழுது கதறிப்போம். அவர் என்ன பார்க்குறாரு, பார்த்த உடனே கேட்குறாரு, திருப்பலி நிறைவேற்ற தடை இருக்குது, பாவ சங்கீர்த்தனம் கேட்க தடை இருக்குது, பணிகள் செய்ய தடை இருக்குது, ஆண்டவரை ஆராதிக்க ஏதாச்சும் தடை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை ஆராதிக்க ஏதாச்சும் தடை போட முடியுமா யாராச்சும்? ஓகே, ஐ அக்செப்ட், ஐ ஒபே அப்படிங்கிறார். ஐ ஒபே. பெரியவங்களுக்கு நான் ஒபே பண்ணுறேன், என்னுடைய மேலதிகாரிகளுக்கு நான் ஒபே பண்ணுறேன். மற்றவங்கள என்ன பண்ணுவாங்க, வாடா 4 பேரை கூட்டிகிட்டு போய் சண்டைக்கு போவோம் வாடா, இல்லையா? பெரிய அதிகாரிகள்கிட்ட போய் சண்டைக்கு போயிருப்பாங்க, வாக்குவாதம் பண்ணியிருப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சைலண்ட்டாக ஐ ஒபே அப்படின்னு சொல்லிட்டு போய் 10 வருஷம் தனிமையில் திருப்பலி நிறைவேற்றினார். இத்தனைக்கு 5 காய வரம் பெற்றவர். நீ நினச்சி பாருங்க, மக்களை சந்திக்க விடலை, பாவ சங்கீர்த்தனம் கேட்க விடலை, ரிஜெக்ஷன். பாதிரை பியோக்கு 5 காய வரம் பெற்று அந்த டெஸ்டிங் வருது பாருங்க, ரிஜெக்ஷன். அது சொல்கிறார், நான் ஆண்டவரை ஆராதிக்க எனக்கு யார் தடை போட முடியும்? நான் ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டே இருப்பேன்னு திருப்பலி நிறைவேற்றி அந்த அன்பில் வளர்ந்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் இதையெல்லாம் அவருடைய உண்மை தன்மையெல்லாம் அறிஞ்சு மறுபடியும் எல்லாரும் வந்து சாரி கேட்டு அவருக்கு மறுபடியும் அந்த வாய்ப்புகளை கொடுக்கிறார். அவர் புனிதராக மாறுகிறார். அவருடைய உடல் என்றும் அழியவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போது பெரிய ஒரு கஷ்டத்தை சாமி கொடுக்குறாருன்னா, நான் அடிக்கடி சொல்கிறேன், பெரிய ஒரு அதை விட பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் நமக்கு தருவதற்காகத்தான் இதை அனுமதிச்சிருக்கிறார். நம்மளை பக்குவப்படுத்தி விசுவாசத்தை வளரச் செய்து அப்புறம் பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுப்பார். லாசர் அவருடைய நெருங்கிய நண்பர், இயேசுடைய நெருங்கிய நண்பர் இல்லையா? லாசர் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாருங்கிற செய்தி இயேசுவுக்கு வருது. அவர் உடனே போய் அவரை ஹீல் பண்ணியிருக்கலாம், போகல. இறந்துட்டாங்கிற செய்தி வருது, போகல. எப்போ போகிறாரு? 4 நாள் கழித்து தான் போகிறார். அப்போ அதில் ஒரு பிளான் இருக்குது இயேசுவுக்கு. எல்லாரும் மாதிரியும் வந்து நான் ஹீல் பண்ணியிருந்தா எல்லாரும் மாதிரி இவரையும் ஹீல் பண்ணார், குணப்படுத்தினார் அப்படின்னு போயிருக்கும் இல்லையா? இல்லாட்டி செத்தவனை உயிர்ப்பித்தார் அப்படின்னு போயிருக்கும். ஆனால் இறந்து 4 நாட்களான லாசரை உயிர்ப்பித்த ஆண்டவர் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லியிருக்க முடியாது. அதனால தான் இயேசு 4 நாள் கழித்து தாமதித்து அவர் அவருடைய தாமதமும் தரமானதே. அல்லேலூயா. அவர் நமக்கு தாமதித்து சிலதை தந்தாலும் தரமானதே தருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால் அவருடைய கால தாமதம், ஏன்னா அவருக்குன்னு ஒரு நேரம் இருக்குது இல்லையா? அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் வந்து நாம் ஒரு நாள் அப்படிங்கிறது, கடவுளுடைய பார்வையில் ஒரு நாளுங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் 1000 நாள் இல்லையா? அப்போ அவருடைய கணக்கு வேற, என்னுடைய கணக்கு வேற. ஏசாயா 55 சொல்கிறாரு, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தொலைவு உள்ளதோ அந்த அளவுக்கு உன்னுடைய எண்ணங்களுக்கும் என்னுடைய எண்ணங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நீ நினைப்பது போல நான் நினைக்கிறது இல்லை. உன்னுடைய திட்டங்கள் என்னுடைய திட்டங்கள் அல்ல. அப்போ நான் உனக்கு பாடணும்ல, உனக்கென நான் இடும் திட்டங்களோ நல்வாழ்வின் திட்டங்களே, எதிர்காலம் உனக்கு உண்டு, எதை குறித்தும் கலங்காதே. பிரைஸ் தி லார்ட். பெரிய ஒரு சோதனை வருதுன்னா பெரிய ஒரு பிளெஸிங் காத்துட்ருக்குன்னு நினச்சி பொறுமையாக ஆண்டவர் சமூகத்தில் இந்த அடகாக்கிற கோழி எப்படி உட்காந்துட்ருக்கோம், முட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கும், வெளியிலே வராது, உட்காந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் 21 நாள் கழிஞ்ச உடனே அங்கே ஒரு குஞ்சுகளெல்லாம் வரும். அல்லேலூயா. ஒரு பிறப்பு, புது பிறப்பு அங்கே உருவாகும். 4 நாள் கழித்த உடனே லாசரை வெளியே வா, அவ்வளோதான், நீ இறந்த எத்தனை நாளானும் சரி உன்னை உயிர்ப்பிக்கிற சக்தி எனக்கு உண்டு, நீ வெளியில் வா அப்படின்னு சொல்லி அவரை வெளியே அழைத்து வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி தான் யோசேப்புக்கு சிறையில் இடுகிற அனுபவம் வந்துச்சு, குழியில் தள்ளுற அனுபவம் வந்துச்சு, எல்லாத்துலேயும் அவர் ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தார். ரிஜெக்ஷன் வந்துச்சு, கடைசியில் என்னாச்சு? ஜெனசிஸ் தொடக்க நூல் 41வது அதிகாரம் 37வது வசனம். தொடக்க நூல் 47:31.
ஆ ம் 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 ஆ உம்மை விட மதிநுட்பமும் ஞானமும் செறிந்தவர் யாரும் இலர். எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர். உம் வார்த்தைக்கு என் மக்கள் எல்லாரும் அடிபணியட்டும். அரியணையில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாய் இருப்பேன் என்றார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன். இத்தனை சோதனை கடந்து ரிஜெக்ஷன்லாம் கடந்து ஃபெய்த்ஃபுல்லாகவே இருந்ததுனால கடைசியில் என்னாச்சு, எகிப்து தேசத்துக்கு ஆளுநராக அதிகாரியாக அவரை நியமிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒன்றினுடைய தொடக்கத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அதனுடைய முடிவை எப்பவுமே மனசில் வச்சுக்கணும். எனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு உண்டு. நான் இப்போ கஷ்டப்படுறதுக்கெல்லாம் எனக்கு நல்ல ஒரு முடிவு உண்டு. கஷ்டப்பட்டு அவன் படிச்சுக்கிட்டே இருக்கிறான், ரிசல்ட் நல்லா வரும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், கஷ்டத்தை எல்லாம் நான் அனுபவித்து இயேசுவோடே நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். உலக காரியங்கள்லாம் போயிருக்கலாம், அவர் சைலண்ட்டாக இருக்கும்போது நான் போயிருக்கலாம். வேறு தகடு வச்சா சரியாயிரும் அப்படிம்பா ஒருத்தன் இந்த பூஜை பண்ணால் சரியாயிரும் அப்படிம்பா. ரீசெண்டாக கேள்விப்பட்ட 20,000 ரூபா கொடுத்து ஒருத்தர் தகடு வச்சுருக்கிறார். 20,000 ரூபா கொடுத்து தகடு கொண்டே மந்திரிச்சு வீட்டில் வச்சுருக்கிறார். ஏன் அப்படின்னா செழிப்பாகுமாமா. உன்னை என்ன பண்ணுறது இவனை? பிரைஸ் தி லார்ட். அந்த 20,000 ரூபாய்க்கு நல்லா சாப்பிட்ருக்கலாமா, நல்லா துணிமணி வாங்கி போட்டுருக்கலாமா, எத்தனை பேருக்கு ஏழைகளுக்கு உதவி செஞ்சுருக்கலாமா. ஏன்டா வேஸ்ட் பண்ணுறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்கள், இப்போ வந்து நிற்கிறாங்க. ஃபாதர், அந்த 20,000 ரூபா கொடுத்து தகடு வச்சதுக்கப்புறம் என் வீட்டில் எழும்பவே முடியல ஃபாதர். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு அதை தூக்கி எறி, எல்லாம் வீடெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி விடு, நான் வந்து ப்ளஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ இதுதான் ஒரு ரிஜெக்ஷன் வரும்போது நம்ம மற்றவங்களை சொல்கிறதெல்லாம் கேட்டு பல வழிகளில் நம்ம போகிறோம். அப்படி போகக்கூடாது. பார்த்தீங்களா இந்த யோசேப்பை எப்படி கடவுள் ஆசீர்வதிச்சார்னு. மூணாவது, ஃபஸ்ட்டு கடவுள் அமைதியாக இருப்பார். இரண்டாவது, கடவுள் புறக்கணிப்பது போல தெரியும், ஆனால் புறக்கணிக்க மாட்டார். மூணாவது, இவர் இந்த சீடர்கள்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனாலும் கடவுள் சொல்கிறாரு, இஸ்ரேல் மக்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ண. மூணாவது, அந்த பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். எக்ஸ்ட்ரீம் போகிறார். உங்களை பார்த்து நாயின்னு சொல்லிட்டா சும்மா விட்டுருவீங்களா? அப்படி முறைச்சி பார்த்தாலே விட மாட்டீங்க. நாயின்னு வேற சொல்லிட்டா அவ்வளோதான். நான் யார் தெரியுமா, என் பரம்பரை என்ன தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, என்னை பார்த்து நீ சொல்லிட்டியா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு கோர்ட்டு கேஸ் இழுத்து அவ்வளோதான். ஏசு சொல்கிறார், லிட்டரலாக சொல்கிறாரு, உன்னை நாயின்னு திட்டுறார். இதை படிக்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஒரு சலனம் ஏற்படும். ஏசு எப்படி சொல்லியிருப்பார். ஆனால் பாருங்கள், அந்த மகளுடைய விசுவாசம் பாருங்கள். ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழும் அந்த துண்டுகளையாவது நாய்க்குட்டிகள் தின்னுமே. அப்பா, நீ என்ன பண்ணினாலும் ஆண்டவரே நான் உம்மை விட்டு போக மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நீ சாதாரண ஆள் இல்லை. நீ என்னை டெஸ்ட் பண்ணுற எனக்கு தெரியும், நீ எல்லாம் செய்வேன்னு எனக்கு தெரியும். நீ என்ன பண்ணாலும், என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, உங்களை விட்டு நான் போக மாட்டேன். ஏன்னா நீ கைவிடாத தெய்வம்னு எனக்கு தெரியும். நம்புனவங்களை நீ இது வரைக்கும் கைவிட்டதில்லை, நான் எல்லாம் கேட்டு தான் வந்திருக்கிறேன், உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாயின்னு திட்டினா கூட அவர் என்ன சொல்கிறாரு, மேசையிலிருந்து விழும் அந்த சிறு துண்டுகளையாவது நாய்க்குட்டிகள் தின்னுமே. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரீம்லேயும் பாஸ் ஆகிட்டா. உடனே ஏசு என்ன பண்ணுறார், அம்மா உமது நம்பிக்கை பெரிது, நீ விரும்பியவாறே உனக்கு நடக்கட்டும், நீ என்ன நினச்சோ அதெல்லாம் நடக்கட்டும் இல்லையா. அவனுடைய நம்பிக்கை பெரியது. இயேசுவே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, உன்னுடைய நம்பிக்கை பெரியது. நீ இஸ்ரேல் குலத்து பெண் இல்லை, வேற இனத்து பெண். நீ கேத்தலிக் இல்லை, வேற பொண்ணு. நீ கிறிஸ்டின் இல்லை, வேற பொண்ணு. ஆனால் உனக்கு என்ன விசுவாசம். நாங்கள் உட்காந்து பிரசங்கமாக கத்தி சொல்கிறோம், எங்கள் மக்களுக்கு இல்லாத பிரசங்கம் விசுவாசம், உனக்கு என்ன விசுவாசம். அம்மா உன் விசுவாசம் பெருசு அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த ஹீலிங் கொடுக்குறார். இவர் சொன்ன உடனே அவருடைய மகள் அந்த பேயின் தொல்லையிலிருந்து விடுதலை பெற்றாள். பிரைஸ் தி லார்ட். அப்போ இதான் மூணாவது சோதனை. கடும் சோதனையாக இருக்கும்.
நிறைய பிரான்சிஸ் அசிசியார்லாம் ஒரு சோதனையெல்லாம் வரும்போது அவர் என்ன பண்ணுவாராமா, முள்ளில் போய் விழுந்துருவாராமா. இந்த இச்சைகளின் சோதனையெல்லாம் வரும்பொழுது அப்படி நடந்துட்டு இருப்பாரு, முள்ளில் போய் விழுந்துருவாராம். நிறைய புனிதர்கள் பெல்ட்டு எப்படி போடுவாங்க, இப்போ நம்மளே பெல்ட்டு ஸ்டைலாக போட்டுருவோம், அவங்கெல்லாம் முள் எடுத்து அதை அரைஞான் மாதிரி கட்டியிருப்பாங்க. வலிக்கும், உள்ள ரத்தம் வந்துட்டுருக்கும். பரித்தியாகம். உப்பில் முட்டி போட்டு செபிக்கிறவங்கள எனக்கு தெரியும். இந்த ஜல்லி இருக்கு இல்லைங்களா, அந்த ஜல்லியை போட்டு முட்டி போட்டு ஜெபிக்கிற ஆள்கள் இருக்கிறாங்க. முட்டியெல்லாம் அப்படியே இதாயிரும். பரித்தியாகம். இதன் வழியாக நிறைய பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இப்படி தான் எல்லாம் புனிதர்கள் ஆனாங்க. அப்போது ஒன்றே ஒன்று, கடவுள் எப்போவுமே நம்மளை கைவிட மாட்டார். அதுக்கு இந்த 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 எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எடுத்துக்காட்டு யோபு. நல்லா வாழ்ந்த மனுஷன், பயபக்தியா, அவரை போல நீதிமான் யாருமே இல்லை. யோபுவை போல நம்மளாச்சும் பாவிகள், அவர் நீதிமானாகவே வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையில சோதனை, எக்ஸ்ட்ரீம் சோதனை வந்துச்சு. ஒரே நாளில் குழந்தைங்க செத்து போறாங்க, ஆடு மாடெல்லாம் செத்து போகுது, அவர் நம்பியிருந்த எல்லாம் போறாங்க. மனைவியே வந்து திட்டுறாங்க. என்ன திட்டுறா? யோபு 2ஆம் அதிகாரம் 9-10. யோபு 2ஆம் அதிகாரம் 9-10. அப்போது யோபுவின் மனைவி அவரிடம், இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர்? கடவுளை பழித்து மடிவது தானே என்றாள். எல்லாம் போச்சே, இன்னுமா நீ இந்த கடவுளை நம்பிட்டு இருக்கிற? இன்னுமா நீ பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கிற? இந்த கடவுளை பழித்து நீயும் செத்து போயிரு. யார் சொல்றா? கூட இருக்கிற மனைவி சொல்றாங்க. அப்போ ஆனால் யோபு சொல்றாரு அவளிடம், நீ அறிவற்ற பெண் போல் பேசுகிறாய். நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்றார். இவை அனைத்திலும் யோபு தன் வாயால் பாவம் செய்யவில்லை. பிரைஸ் தி லார்ட். என்ன எக்ஸ்ட்ரீம் சோதனை எனக்கு வந்தாலும் என்னுடைய வாயால் ஒரு வார்த்தை கூட அவருக்கு எதிராக நான் பேச மாட்டேன். விசுவாசத்திற்கு எதிராக நான் பேச மாட்டேன். அங்கே மந்திரிக்கணும், இங்கே மந்திரிக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், எதுவும் நான் போக மாட்டேன். நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லை. எதை நம்பி நான் போக மாட்டேன். என் ஆண்டவரால் முடியாது என்ன இல்லையா? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. என்னை சோதிக்கிறார், என்னை ஒரு புடம் போடுகிறார், எல்லாமே நன்மைக்காக. சரி, இதுதான் தொடக்கம், நம்முடைய உலகத்தினுடைய தொடக்கம். இதுதான் உலகத்தினுடைய முடிவு. கடவுள் சொல்கிறாரு, நானே ஆல்ஃபா ஒமேகா. அப்போ நம்ம இங்கே எங்கேயாச்சும் இருப்போம். முடிகிறக்கு ஆயிடுச்சு இல்லையா? அதனால் இங்கே எங்கேயாச்சும் நாம் இருப்போம். இப்போ இதுக்கப்புறம் நடக்க போகிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. இதுக்கப்புறம் ஏதாச்சும் நாளைக்கு நடக்க போகிற ஏதாச்சும் தெரியுமா? நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, ஐ ஆம் தி ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. நானே தொடக்கமும் முடிவுமா இருக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு இவ்வளோதான் தெரியும், சின்ன உன்னுடைய மூளைக்கு சின்னதான் தெரியும். ஆனால் எனக்கு கடைசி வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியும். நான் உன்னை கைவிடுவேனா? பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்ம இப்போ நடக்கிறத மட்டும் பார்த்து கடவுளாக ஜட்ஜ் பண்ணிடுறோம். அவர் ஒன்றும் இல்லை, அவரால் முடியல. எலியா போய் நிற்கிறாரு. பொய் இறைவாக்கினர்கள்லாம் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பழி செலுத்திட்டே இருக்கிறாங்க. நெருப்பு வரணும், போட்டி. யார் உண்மையான கடவுள்? போட்டி இல்லையா? பொய் இறைவாக்கு 400 பேர் நிற்கிறான். 400 பேர். எலியா ஒத்த ஆளாக நிற்கிறார். கார்மெல் மலையில் ஒத்த ஆளாக நிற்கிறார். அப்போ என்னாச்சு? அவர் சொல்கிறார், நீ காலையிலேருந்து எப்போ வேணால் நீ கூப்பிட்டுக்கோ. அவங்க கஷ்டப்பட்டு என்னென்னமோ யாகம் பண்ணுறான், இது பண்ணுறான், அது பண்ணுறான். வானத்திலிருந்து தீ இறங்கி வரணும். அதுதான் உன்னுடைய கடவுள். உண்மையான கடவுள்னு யாரை வேணால் கூப்பிட்டுக்கோ. பாலு, அப்புறம் என்ன மொலேக்கு, என்னென்னமோ கடவுள் இருக்கு, எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கோ. அவன் கூப்பிட்டு காலையிலேருந்து பார்க்குறான், யாருமே தீ வரவே இல்லை. இப்போ எலியா சொல்கிறாரு, உன் கடவுளுக்கு கொஞ்சம் காது கேட்காது போல் சத்தமாக கூப்பிடு. எப்படி? ஒரு ஆள் நின்று 400 பேர்கிட்ட சவால் விடுறார், சத்தமாக கூப்பிடு. அவனை இன்னும் சத்தமாக கூப்பிட்டு பார்க்குறான், ஒன்றும் நடக்கலை. டயர்ட் ஆகிட்டாங்க. கடைசியில் இவர் வந்தார், அந்த பழிப்பு இடத்தெல்லாம் சரி பண்ணார். சரி பண்ணி அதில் விறகெல்லாம் வச்சு அதில் குடமாக தண்ணி ஊற்றுறாரு. ஏங்க, தண்ணி ஊற்றினா எப்படிங்க நெருப்பு எரியும்? குடமாக தண்ணி ஊற்றுற, தண்ணி ஆறு மாதிரி ஓடுது. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ கூப்பிடுவேன், மேலேருந்து தீ வரும். நீ நினச்சக்கூடாது இது எங்கேயோ இதெல்லாம் அப்படியே விறகு ஒன்றா சேர்ந்து அப்படி தீ வந்துருச்சு நீ சொல்லிடக்கூடாது இல்லையா? நான் ஏதோ ட்ரிக் வேலை பண்ண அதனால் வந்துருச்சுன்னு சொல்லிடக்கூடாது. பாரு, உன் கண் முன்னாடி தான் தண்ணி ஊற்றுற மேலே நெருப்பு எரியுமா? எரியாது. ஆனால் என் கடவுள் அதை எரிய வைப்பார் அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றி எல்லாம் இது பண்ணி விட்டு
அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீரே மெய்யான தெய்வம் என்று இந்த மக்களுக்கு காட்டும் என்று சொல்லி வானத்திலிருந்து தீ இறங்கட்டும் சொல்றாரு. சொன்ன உடனே மேல இருந்து தீ இறங்குது. பலிப்பொருளை கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் தோத்து போறாங்க. எல்லாரும் உங்களுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்றாரு. அவ பிரியமான நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும். அன்னைக்கு அந்த குடும்ப விழாவில் அந்த பாட்டு போட்டாங்கல்ல, அந்த பாட்டிலிருந்து எனக்கு அந்த பாட்டுக்கு நான் ஃபேன் ஆகிட்டேன். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், அழகாக டான்ஸ் ஆனாங்களே, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இல்லை, இயேசு அப்புறம் போகிற போல காணப்பட்டாலும் உன் நினைவாக இருக்கின்றார், உன்னை தோளில் அவர் சுமக்கின்றார் இல்லையா. மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதது போல் இருந்தார் இல்லையா. பலி செலுத்த போகும்பொழுது வெற்ற வரைக்கும் இவன் சைலண்ட், காணாதது போல் இருந்தார். ஆனால் ஈசாக்கை வாழ்வழித்து மறுவாழ்வழித்து பலுகி பெருக செய்தார். அதே போல தான் படகுல வெள்ளம் கடல் கொந்தளிக்கிறது, அந்த கப்பலின் அடித்தட்டனில் அவர் காணாவது போல அயர்ந்து இருந்தார். இல்லை, ஒன்றுமே தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருக்கிறார். ஆனால் எல்லாம் சாக போகிற நிலைமை, ஆண்டவரும் நாங்கள் சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா, நான் சொன்னல, அது வரைக்கும் கொண்டே விடுவார். நாங்கள் சாக போகிறோம் உமக்கு கவலை இல்லையா. அப்போது என்னாச்சு, அப்போ தான் எழுந்து வந்தார், அடக்கி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். இல்லை, எழுந்து வந்தார், ஒரே ஒரு வார்த்தை அமைதியார், இல்லை அமைதியாச்சு, அக்கறைக்கு கடந்து போனாங்க, அவ்வளோதான். நம்ம கடவுள் சாதாரண கடவுள் அல்ல, உயிர் உள்ள தெய்வம். அவரை நம்பணும். காணானை பெண் மாதிரி என்ன வந்தாலும் நான் விட்டு போக மாட்டேன்னு அடகாக்கிற கோழி மாதிரி அப்படியே அவர் முன்னாடியே உட்காரணும். எல்லாவற்றையும் அவர் நடத்தி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.